என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஷிகன். This is Yogita. வெல்கம் டு ODY Reaction. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளிம்ப் தான் பார்க்க போறோம். என்னது? Yes, சிவகார்த்திகேயனோட சேயோன் அப்படின்னு ஒரு மூவி கிளிம்ப் வந்திருக்கு. எஸ், இது வந்து சோஷியல் மீடியா கால்ல இருந்து ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. என்ன ஐயா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தம்ப்நெயிலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. செம்ம லுக்ல இருந்தாரு. சோ அந்த கத்தியோட அந்த சிவகார்த்தி, நான் வந்து சும்மா கேஷுவலா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சிவகார்த்திக் அந்த போஸ்ட போட்டு இப்படி கத்தி வச்சுட்டு பின்னுக்கு மயில் தொகையோட அப்படி இருக்க ஒரு போட்டோ ஒண்ணு. சோ எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அதை பார்க்கும் போதே. இது வந்து கமலஹாசன் ப்ரொடக்ஷன். எஸ், அதுல வந்திருக்குது. சோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பாத்துடலாம். 3, 2, 1. ஐயா மாசி கலரில பெரிய மல்லுக்கு டைப் போச்சுங்கயா. வணக்கங்க சார். யோ, யார் யாவீங்க? ஆட்டோக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கயா. அதான் யாரோ அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்க. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமல குட்டியா இந்த அடிக்கிறாங்க பூரா பயலும். டேய் ஐயா, இந்திரா, உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன், பாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா, என்ன நடக்கும்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? சாமி ஆடுறவனே அவன் தான்டா. நைஸ். கர்மத்தூர் நாட்டை தவிர மத்த எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தாங்க, அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கய்யா. தம்பி அடிச்சு வரானே நிப்பாட்டவனே, பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. வழிய வேலை கேட்கிறா போடா. மீறி வாராங்க, வழிய முறிங்கடா. எப்படி தாண்டி போற பாப்பா? அடுத்து போறா, ஒரு ரூபாய் தாண்டி போக கூடாது. இழுத்து போறா. ஏடா ஏலே செம்ம ஐ பாக்குறாங்க. ஐயா சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. உள்ள இருக்கீங்கடா. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானு அப்புளுக்குறாங்க. களி வந்து வறண்டு இறங்க போறான். இங்க எனக்கு முதலே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. என்ன கும்பிட்டு இருக்கீங்க? குருமாண்டி சாமி வர மாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. Shit. Oh, on the hairstyle தாடி. சேயோன் முருகன் வா நீ இல்லடா மந்தனி பக்காளி வரேண்டியே. மயிலு கடைசியா மயிலும் கத்துது. ஓகே, செம. அதாவது ஓஜி ரிட்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து உண்மையாவே வேற level. நல்ல நோட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன கான்செப்டே எவ்வளவு அழகா எடுக்கிறாங்கல்ல சினிமாட்டோகிராஃபி எல்லாம். எனக்கு எனக்கு எது ரொம்ப பிடிச்சது, இந்த நெருப்புல இருந்து இப்படி வாரது, அந்த சலங்கையில இருந்து காட்டுறது, கால் நடந்து வந்தது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. கடவுள் அந்த இறங்கி வார மாதிரி ஒரு லுக் காட்டின ஃப்ரேமுக்கு பின்னுக்கு முருகர் இது இருந்துச்சு. ஆமா, முருகனை ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த சீன் ஃபுல்லாவே இருந்துச்சு. அந்த
ஓம் வந்து தான் வந்துச்சு இல்லையா, ஓம் வந்து செய்யோன்ல இப்படி மாறிச்சு மாறிச்சு. இல்ல இந்த பக்கம். அந்த துண்டு வந்துச்சு. அப்புறம் வந்து பின்னாடி வந்து முருகனுடைய போட்டோ இருந்துச்சு. எல்லாமே கனெக்ட் பண்ணி ஓகே nice. நல்லா இருக்குங்க. ஆனா இது வந்து ஒரு கிராமத்துப்புற அந்த மாதிரியான ஒரு படமா இருக்குமோ? எஸ், அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தாரு. சமல். சாமி வந்து அந்த லுக்ல வந்து அழகா இருந்துச்சு. அந்த கருப்பு ட்ரெஸ்ல அந்த தாடி ஃபுல் தாடியில வந்து இன்னும் வந்து இல்ல அது அவங்க சொல்லுவாங்க ஜெயில இருந்து, சாமி நம்பிக்கை இல்லாதவனா அப்படி இல்ல வாரதே சாமி. சாமி தான். செம்ம அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும் எல்லாமே வந்து. ஆனா இது வந்து எனக்கு நான் இவ்வளவு கொஞ்ச நாள் நான் ஒர்க் அப்படி போனனால பெருசா அப்டேட் ஒன்றும் இல்லை சரியா. திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து நல்லா பண்ணியே ஆகணும் அப்படி அப்படி ஆயிடுச்சு. தோணிருச்சு. ஸோ முருகர் ப்ரோ காலிங். சரி ஓகே செம்மையா இருந்துச்சு. நீங்க பாருங்க, நீங்க பார்க்கல அப்படின்னா. அண்ட் இப்ப ரீசென்ட் டைம்ல எல்லாரும் வந்து முருகர் ஃபேனா இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதுல இருந்து வண்டமை இல்லாடும் அது வாகிசனுடைய பாட்டுல இருந்து எல்லாருமே வந்து செம்ம இதாயிட்டாங்க. இப்ப இந்த இது வந்திருக்குது. ஸோ இந்த படத்துல இந்த பாட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இருக்காதுங்க சும்மா எடுத்து விடுவோம். ஓகே முருகர் துணை அப்படியே வந்து இதுக்கும் நல்ல ஒரு துணையா இருக்கட்டும். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காம ஆடியோ ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துடும். விஷயம் பாய்.